வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு விட்டமின் சி என்றாலே முதல்ல நினைவுக்கு வருவது நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயில விட்டமின் சி அதிகமாக இருப்பது உண்மைதான். ஆனா உலகத்தில நெல்லிக்காயை விட பல மடங்கு அதிக விட்டமின் சி கொண்ட சில அற்புதமான பழங்களும் உணவுகளும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு, கண் பார்வையை பாதுகாக்க, இரும்பு சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்த, காயங்களை விரைவாக ஆற உதவ விட்டமின் சி மிகவும் அவசியமான ஒரு சத்தா இருக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோல நெல்லிக்காயை விட அதிக விட்டமின் சி கொண்ட 5 சக்தி வாய்ந்த உணவுகள் என்ன, அவற்றை எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் கவனமாக அதை எடுக்க வேண்டும் என்பதை முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த கடைசியா 5ஆவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணவு உங்களையே ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு இருக்குது. ஸோ அந்த கண்டிப்பா நீங்க பாருங்க, சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல விட்டமின் சி ஏன் நம்மளுக்கு ரொம்பவும் அவசியம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. விட்டமின் சிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது, உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, தோல்ல கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது, முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது, இரும்பு சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இந்த விட்டமின் சி குறைஞ்சிச்சுன்னா உடல்ல என்னென்னலாம் ஏற்படும்னா அடிக்கடி சளி, உடல் சோர்வு, ஈறுகள்ல ரத்த கசிவு, தோள்கள்ல பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலதான் விட்டமின் சி நம்ம உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு சத்தா இருக்குது. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க கக்காடு பிளம். இந்த கக்காடு பிளம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனா இது வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பழம். எங்கே கிடைக்கும்னா இது ஆஸ்திரேலியாவில் வளரக்கூடியது. நம்மளுடைய பட்டியல்ல, அதாவது நெல்லிக்காயை விட பல மடங்கு அதிக விட்டமின் சி உலகத்திலே அதிக விட்டமின் சி கொண்ட ஒரு பழம் அப்படின்னா அது கக்காடு பிளம். இது ஆய்வகத்துல தெரிவிச்சிருக்காங்க, அதாவது ரிசர்ச் பண்ணி வெளியிட்ட தகவல். உலகத்திலே அதிக விட்டமின் சி கொண்டது இந்த கக்காடு பிளம். இது ஆஸ்திரேலியாவில் தான் வளரும். ஆனா நம்ம ஏன் நீங்க இங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த பழத்தோடைய பவுடர் எல்லாமே ஆன்லைன்ல இப்ப கிடைக்குது. இப்போ உலகம் முழுக்க எங்கெங்க விளையுதோ அது எல்லாமே ஈஸியா ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு வர்த்தகத்தின் மூலியமா இப்ப எல்லாருடைய கைகளுக்கும் கிடைக்குது. ஸோ நீங்க ஆன்லைன்ல இந்த கக்காடு பிளம்மை நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். ஸோ இதனுடைய சிறப்பை நம்ம பார்க்கலாம். 100 கிராம் கக்காடு பிளம்ல சுமார் 2500 முதல் 5000 mg வரையான விட்டமின் சி இருக்குது. இதனை நெல்லிக்காயோடு ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகம். இதனால ஏற்படக்கூடிய நன்மை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சர்மம் ரொம்பவே பளபளப்பாகும், முதுமை தாமதமாக்கப்படும், செல்கள் பாதுகாக்கப்படும். இதை எப்படி சாப்பிடலாம்னா ஜூஸ், ஸ்மூத்தி, பவுடர் வடிவிலேயே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 2ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அசோலரா செரி தாங்க. இது 2வது விட்டமின் சி அதிக கொண்ட பழம். இதனை பார்படன் செரி என்றும் அழைக்கப்படும். இதை அசோலரா செரி அப்படின்னு அழைப்போம். இது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இது எல்லா இடங்கள்லையும் அவைலபிளா இருக்குது. நர்சரிகள்ல இந்த செடி இருக்குது. இது ஒரு டிராபிக்கல் பிளான்ட். வெயில் இருக்கக்கூடிய இடத்துல நல்லாவே வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இதுல விட்டமின் சி அளவு எவ்வளவு இருக்குதுன்னா 100 கிராமுக்கு சுமார் 1600 இருந்து 1700 mg விட்டமின் சி இருக்குது. ஒரு சாதாரண ஆரஞ்சு பழத்தை விட பல மடங்கு விட்டமின் சி இதுல அதிகமாவே இருக்குதுங்க. இதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், தோல் ஆரோக்கியம், முடி வளர்ச்சி, சோர்வு, இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு பயன்படுது. யாருக்கு இந்த பழம் ரொம்பவும் ஒரு நல்லது அப்படின்னா வயதானவர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அடிக்கடி சிலருக்கு உடம்பு முடியாம வரும், சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொற்று அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த பழத்தை எடுக்க அவங்க உடல்ல இம்யூனிட் பவர் அதிகரிச்சு அந்த நோய் தாக்குதல்ல இருந்து அவங்க பாதுகாக்கப்படலாம். ஸோ இந்த ஒரு பழம் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட்டிருக்கேன். புளிப்பு தன்மையா இருக்கும், பார்ப்பதற்கு குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு பழம் தான் இந்த பழம். எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம்.
அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அது கமு தாங்க. இது அமேசான் காடுகள்ல வளரக்கூடிய ஒரு சிறிய பழம் தான் இந்த கமு. ஆனா இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு மிக அதிகமானது. இது பார்ப்பதற்கு ஒரு இளந்த பழம் மாதிரி இருக்குது. ஆனா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா அலர்ஜி குறைக்கும், உடல் சோர்வை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், மனநிலையை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு பழம் பயன்படுது. இதை எப்படி பயன்படுத்தலாம்? பவுடர் வடிவில் எல்லா இடங்கள்லையுமே இது அவைலபிளா இருக்கு. நம்ம அந்த பவுடரை வாங்கி நம்ம இதை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த கமு ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே இது அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க வாங்கி பயன்படுத்துங்கள். அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க கிவி பழம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம். நம்மள பலருக்கு எளிதாகவே இந்த ஒரு பழம் கிடைக்கும். இதுலேயும் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா விட்டமின் சி நிறைய இருக்கு, நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிவி பழம் பயன்படுது. ஸோ அந்த இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு கிவி பழம் பயன்படுது. தோள்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிவி பழம் பயன்படுது. இதில் விட்டமின் இ அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்கள் முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த ஒரு பழம் பயன்படுது. இதை நீங்கள் எப்படி சாப்பிடலாமா? நேரடியாக சாப்பிடலாம், இல்லை ஃப்ரூட் சாலட், இல்லை ஸ்மூத்தி, இல்லைனா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1-2 கிவி பழமே போதுமானது. நம்ம ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் என்னன்னா கொய்யா பழம் தாங்க. இதுதான் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எளிமையா வளரக்கூடியது, எளிதாக கிடைக்கக்கூடியது, விலையும் ரொம்ப மலிவான ஒரு பழம். ஆனால் நம்ம யாருமே இதை கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஆப்பிளை விட சத்துக்கள் அதிகம் கொண்டது கொய்யாப்பழம். ஆப்பிளுக்கு ஈக்குவலான சத்துக்கள். எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் ஆப்பிளில் தான் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி காஸ்ட்லியான பொருளை தேடி தேடி வாங்குறோம். ஆனால் கொய்யாப்பழம் அதில் இருக்க மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொய்யாப்பழத்தில் இருக்குது. ஸோ சாமானிய மக்கள் இனிமேல் கொய்யாப்பழத்தை வாங்கி எடுத்துக்கிறங்க. ஸோ கொய்யாப்பழத்துலேயும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி அதிகமாக கொண்ட ஒரு பழம் கொய்யாப்பழம் தான். நீங்கள் ஆரஞ்சு பழமும் நீங்கள் காஸ்ட்லியான ஒரு பழம் தான், அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் கொய்யாப்பழத்தை ஒதுக்கிடுவீங்க. ஆனால் ஆரஞ்சு பழத்தை விட கொய்யாப்பழத்துல அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்ம ஊர் பழத்தை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுது, செரிமான மண்டலம் மேம்படுது, இதயம் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. ஒரு நடுத்தர பழம், ஒரு சின்ன பழத்தை நீங்கள் சின்னதாக ஒரு முழு பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். பெருசாக இருந்துச்சுன்னா அதாவது அரை பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா அதிகமான சப்ளிமெண்ட்ஸ் எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இயற்கையான உணவுகளில் இருந்து பெறக்கூடியதான் ரொம்பவே சிறந்தது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விட்டமின் சி உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸ், மாத்திரை, மருந்து அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒருபோதும் அந்த மாதிரி எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம இயற்கையான உணவுகளிலே அதிகமான விட்டமின் சி கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். அது மாதிரி சிறுநீரக கற்கள் உள்ளவங்க நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துங்கள். பழங்களை நண்பர்களே, இப்ப பார்த்தா ஒரு சில பழங்கள் வெளிநாட்டு பழங்களாக இருந்தாலும் அது ஆன்லைன்ல கிடைக்குது. நம்ம உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய மிகவும் மலிவான கிவி, கொய்யாப்பழம், இந்த அசோலரா செரி இது எல்லாமே எளிமையா கிடைக்கக்கூடியது. இதையும் நீங்க வாங்கி உண்ணுங்கள். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், தோலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், உடலை எப்பொழுதுமே இளமையா வச்சிருக்கிறதுக்கும் விட்டமின் சி நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக தினசரி உணவுல சேர்த்து கொள்றது ரொம்பவுமே அவசியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். நன்றி.